தாம் சிந்திய ரத்தத்தினால் விண்ணையும் மண்ணையும் அவர் ஒப்புரவாக்கினார். மனிதனோடு உறவு உயிரோட்ட முறையில் இருக்கிறது. அதுவும் நிறைவுள்ளதாக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒளியின் மக்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் இதோ அந்த செந்நிற கதிரினால் நம்மை உறவை அவர் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறார். அது மட்டுமல்ல, அந்த இரத்தம் அருட்சாதனத்தை குறிக்கிறது. அருட்சாதனம் உண்மையிலே இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையுமே குறிக்கிறது. நாம் இதை நினைவாக செய்யுங்கள். நானே வான் என்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. யோவான் 6:51-53 வசனங்கள் பார்க்கிறோம். I am the living bird coming down from heaven. நானே மெய்யான திரு ரத்தம். இதை வாங்கி புசி பருகுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து அருட்சாதனமாக நம்மத்தில் இருக்கு சென்றிருக்கிறார். நம்மோடு உறவு கொள்வது மட்டுமல்ல, அதோடு கூட நம்மோடு அருட்சாதனத்தின் அருள் சாதனம், அருளை பொழிகின்ற சாதனங்கள் வழியாக நம்மோடு அந்த திவ்ய நற்கருணை பிரசனத்தை நமக்கு அந்த உடன்படிக்கையின் வேளையில் அவர்களோடு இருந்த அந்த மக்களை பாதுகாத்தது போல இன்றைக்கு நமக்கு தேவன் இந்த அருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ அந்த அருட்சாதனத்தில் நாம் உயிரோட்ட முறையிலே நாம் பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்ப்பின் நாளிலே சிறப்பாய் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே சிறப்பாக ஞாயிற்று திருப்பலியிலே இதோ அவர் புனிதப்படுத்தி தொடக்க புத்தகம் 2:3 சொல்லப்பட்டது போல புனித நாளை அவர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியது போல நம்மையும் புனிதமாக்கி நாம் ஆசீர்வாதத்தை அருட்சாதனங்கள் வழியாக நாம் பெற்று மகிழ்வோம். இரண்டாவதாக அவருடைய இதயத்திலிருந்து வெண்ணிற கதிர் வெளிப்படுகிறது. அந்த தண்ணீர் ஊற்றியது என்று நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீர் கடையாலும் அந்த வெண்ணிற கதிர் கடையாலும் இதோ பரிசுத்த ஆவியானவர் அடிப்படையாக பரிசுத்த ஆவியை நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். நான் பிதாவிடத்தில் கேட்பேன் 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 16-17 அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார். பிதாவிடத்திலே கேட்பேன் 16 யோவான் செய்தி 7 பார்க்கிறோம். அவர் மற்றொரு துணையாளர் உங்களுக்கு தர அவர் உங்களோடு இருப்பார். இதற்காக நமக்கு துணையாயிருக்க நம்முடைய வாழ்க்கையில ஜெபிப்பது எப்படி நமக்கு தெரியாது. ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியார் நமக்கு பலவீனமான நேரங்களில் துணையாயிருக்கிறார். சத்திய ஆவியானவர் ஒன்பது சகல சத்தியங்களில் நம்மை நிறைவாக வழி நடத்துவார். யோவான் 16:23 இப்படியாக அந்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய ஆலயமாக நம்மில் வாசம் செய்ய அவர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இரத்தத்தில் நம்முடைய உடலோடு கலந்து நம்மை உறவை புதுப்பிக்கிறாரோ அதே போல இந்த வெண்மையான கதிர் நம் உள்ளத்திலே வெளிச்சத்தை, ஞானத்தை, அந்த பரிசுத்தாவுடைய ஒளியை நமக்கு கொடுக்கிறார். ஆவியே இதோ அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒளியாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். அந்த வெண்ணிற கதிரானது உண்மையிலே அது அருட்சாதனமாக நமக்கு அருட்சாதனமாக திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை பெறுகிறோம். எல்லா அருட்சாதனங்களுக்கு அடிப்படை அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அடிப்படை திருமுழுக்கிலே நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். பின்பு உறுதிப்படுத்தப்படுகிறோம். திவ்ய நற்கருணையிலும் திரு ரத்தத்திலும் நாம் அவருடைய உடலிலே பங்கேற்கிறோம். திருமணத்திலே நாம் திருமண வாக்குகளை நாம் புதுப்பித்து நாம் திருமண வாழ்க்கை புதுப்பிக்க அந்த திருமணம் அருட்சாதனம் உண்மையிலே நமக்கு அந்த பரிசுத்தாவுடைய அருளை, ஒற்றுமையின் அருளை கொடுக்கிறது. நோயாளிகளுக்கு அந்த அருட்சாதனம் கொடுக்கும் போது அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் உடல் நோயிலிருந்து விடுதலையும் கொடுக்கிறது. குருத்துவம் இவைகள் அபிஷேகத்தினாலே அவர்கள் அபிஷேகம் பெற்று கடவுளுக்கென பணி செய்ய அபிஷேகிக்கப்படுகிறார். இவ்வாறாக என் அன்புக்குரிய சகோதர சகோதரர் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அடிப்படையாக கொடுத்து அவருடைய தெய்வீக அன்பையும் அவருடைய மேலான இரக்கத்தையும் அவருடைய பரிவையும் அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே இரக்கத்தின் ஆண்டவர் நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தால் எவ்வளவு வேதனைக்குரியவர்களாக இருந்தாலும் கூட அந்த இரக்கத்தை அவர் புதுப்பிக்க விரும்பும். எந்த அளவுக்கு சங்கி 103 சொல்லப்பட்டது போல அவருடைய இரக்கம் தலைமுறை தோறும் தலைமுறை தான் அவருக்கு அஞ்சுவோருக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை. புனித கன்னிமரியாள் இதை சொல்லுகிறார். அவருடைய இரக்கத்தை நமக்கு இன்னும் இந்த அருட்சாதனங்கள் வழியாக தம்முடைய பிரசனத்தின் வழியாக இரக்கத்தை புரிய அவர் விரும்புகிறார். அந்த இரக்கத்தின் ஆண்டவர் உண்மையிலே நம்மோடு இருந்து அதுவும் உயிர்த்த கிறிஸ்துவா இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி ஆசிரையும் வல்லமையும்
வழிநடத்தலையும் நிறைவாய் கொடுத்து நம்மை காத்துக் கொள்ளுகிறார். இந்த மேலான வழிநடத்தலையும் இந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள இதோ அந்த தோமா அவரை கண்டு விசுவாச அறிக்கை செய்தார். மை லார்ட் அண்ட் மை காட், என் ஆண்டவனே என் தேவனே என்று சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய உள்ளமும் உயிருள்ள தேவாதி தேவனை கண்டுகொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை செய்து நம்முடைய உறவை புதுப்பித்து, நம்முடைய வாழ்வை புதுப்பித்து, நம்முடைய வழிகளை புதுப்பித்து, எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்தாவில் நிறைவுள்ளவர்களாக அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று யோவான் 3:30 சொன்னாரே, அதே போல நாம் ஆண்டவரில் வளர்ந்து நிறைவை காண ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியே இப்போவாருமே எங்கள் மத்தியிலே, அசைவாடுமே அசைவாடுமே எந்தன் வாழ்விலே, உடைத்திடுமே ஒரு மாற்றுமே பொது வாழ்வு தாருமே. என்னை உடைத்திடுமே ஒரு மாற்றுமே பொது வாழ்வு தாருமே. தூய ஆவியே இப்போவாருமே எங்கள் மத்தியிலே, அசைவாடுமே அசைவாடுமே எந்தன் வாழ்விலே, என்னை உடைத்திடுமே ஒரு மாற்றுமே பொது வாழ்வு தாருமே. என்னை உடைத்திடுமே ஒரு மாற்றுமே பொது வாழ்வு தாருமே. எனக்கு புது வாழ்வு தாருமே. ஆம் தந்தையே, இரக்கத்தின் ஆண்டவரே, இதோ உலகின் பாவங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவரே, இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று நீர் எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற இந்த வேளையில் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கருணையும் உம்முடைய ஆச்சரியங்களுக்கு நிறைவாக தாரும். உம்முடைய வல்லமை எங்களுக்கு நிறைவாக தாரும். உமது ஆறுதலை எங்களுக்கு நிறைவாக தாரும். உமது ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். இதன் வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இதோ எங்களுடைய வாழ்வை மது கரங்களிலே அர்ப்பணிக்கும். நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஆற்றலும் இந்த நாளில் எங்களுக்கு நிலைத்திருப்பதா நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். உமது வல்லமை இந்த நேரத்தில் எங்களுக்கு பொழிவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் மீது உமது இரக்கத்தை காட்டீர்கள். தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இறங்கும் என்று இது அந்த கண் தெரியாத மனிதன் ஒளிச்சத்தை பெற கூப்பிட்டது போல நாங்களும் உண்மை ஒளிக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு உள்ளங்களில் ஒளி பிரகாசிப்பதா நீர் வந்தால் போதும், மற்ற எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. உமது உண்மையான ஒளி இவருடைய வாழ்விலை செயல்படுவதா ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி பாதுகாத்தருள். பரிசுத்தமாக நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் உமது வல்லமையினால் உமது ஆற்றலினால் இந்த குடும்பங்களை காத்துக்கொள் ஆண்டவரே. இரக்கத்தை காட்டுகிறவரே, நம்பிக்கைக்குரிய தேவாதி தேவனே, உமது வல்லமை இவர்களை மூடி மறைத்துக்கொள். நீர் தொடர்ந்து ஆசீர்வதி. நீர் தொடர்ந்து இவர்களை புனிதப்படுத்திய உம்முடைய மேலான இரக்கத்தை இவர்களுக்கு அளித்து இவர்களை ஆதரிப்பதா நீரே இவர்களுக்கு வாழ்வு தார், வழி நடத்தும். பரிசுத்தமாக சிறப்பாய் நோயினால் கஷ்டப்பட்டு இதோ இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு இதோ அவமானத்தில் வேதனையில் கண்ணீரில் வாழ்கிற இந்த பிள்ளைகளை நீர் மருத்துவனுக்கெல்லாம் மருத்துவ நீர் தொடுவதற்காய் நன்றி. இவர்கள் ஒவ்வொருவரையும் தொடு, ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக உம்முடைய தேவ கரம் இவர்களுக்கு ஆசிரியை கொண்டு வருவதா நீர் விடுதலை கொடுப்பதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள். நீர் பரிசுத்தமாக நீரே புனிதப்படுத்திய உம்முடைய மேலான கரம் இவர்களுக்கு என்றும் வாழ்வளிக்க வேண்டுமா இயேசு இரட்சகருடைய பரிசுத்தமுள்ள நாமம் பிதா சுதன் பரிசுத்த ஆவிதாமே இவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.